ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. அதே நான் வரேன் அப்படிங்கிற போது ஊ ஊ ஊ ஊ ஊ அப்படிங்கோ. என்னன்னா லவ் யூ லவ் யூ. வணக்கம் நண்பர்களே. இந்த ஒரு மீம் ஒன்று வரல, ஒரு ட்ரௌனிங் மீம் மாதிரி, அந்த மாதிரி என்னுடைய கார்த்திக் சேஸ் சேனல் வந்து நாளுக்கு நாள் முங்கிக்கிட்டே போகுது. எப்படியாவது அதை மீட் எடுக்கணும் அப்படின்ற முயற்சியில் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, அந்த தெருநாய்கள் இஷ்யூ பற்றியும், கூலி படத்துக்கு நம்மளுடைய இன்ஃப்ளூயன்சர் அப்புறம் ரிவ்யூ நண்பர்கள்லாம் வந்து அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சி பற்றி நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். பட் நான் ரொம்ப சோம்பேறி அப்படிங்கிறதுனால நான் அதை எடிட்டே பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதுவும் அப்படியே என் ஃபோனில் இருந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதிகமாக அடைக்குதுன்னு டெலிட் வேறு பண்ணிட்டேன் நான். அது மொத்தத்தில் போயிடுச்சு, கடைசி இந்த வீடியோ போடல. அப்புறம் இன்றைக்கி நீயானா, இன்றைக்கி மீன்ஸ் இந்த சண்டே 30ஆம் 31ஆம் வந்து இந்த நீயானா எபிசோடு எல்லாம் பார்த்துருப்பீங்க. இல்லை நிறைய பேருக்கு அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்ட்டு. இந்த நாய்களை பேஸ் பண்ணி சரி நம்ம வந்து ஆல்ரெடி அதை பேசணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். சூட்டாக அந்த எபிசோடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிடலாமே அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி தான் இந்த வீடியோ. முதல்ல வந்து என்ன அப்படின்னா, இது என்ன இஷ்யூன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். நான் எப்பயுமே முறைப்படி இருப்பேன் நான். ஸோ ஆகஸ்ட் 11ஆம் வந்து டெல்லி நீதிமன்றம் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த தெரு நாய்கள், அது வந்து கம்யூனிட்டி டாக்ஸ், அது வந்து அப்படி சொல்லுங்கள் இப்படி சொல்லுங்கள் அப்படின்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்லாதீங்க, எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. தெருநாய் தான், ஓகேவா? ஸ்ட்ரே டாக்ஸ், தெருநாய்களை வந்து அப்புறப்படுத்தணும் டெல்லியிலேருந்து அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க, ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு டிபேட் ஆகுது. எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம், நாய்களை ரிமூவ் பண்ண சொல்லி நீங்கள் யார் சொல்கிறதுக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்லிகிட்டே இருக்க. அதே டைமில் வந்து என்னன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து தமிழ்நாட்டிலே அதை நீங்கள் இனிஷியேட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இவங்க ஒரு குண்டை தூக்கி போட்டுடுறாங்க. போட்ட உடனே வந்து நாய் காதலர்கள்லாம் அப்படியே என்ன சொல்கிறேனே தெரில, அவங்களுக்கு பயங்கர அப்செட் ஆகிடுறாங்க. இது வரைக்கும் டெல்லியில் வந்து எக்கச்சக்கமான பிரச்சனை நடந்திருக்கு, விமன் சேஃப்டி ரிலேட்டடாக இல்லை மற்ற இஷ்யூஸ், பொலிட்டிக்கல் இஷ்யூஸில் நிறைய பிரச்சனைலாம் வந்திருக்கு. அப்போல்லாம் வீதிக்கு வராத நம்மளுடைய டெல்லி நண்பர்கள் வந்து நாய் பிரச்சனைக்காக டெல்லி என்சிஆரில் மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் ஒன்றத்தை முன்னெடுக்கிறாங்க. இதே டெல்லியில் என்னென்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். அப்போல்லாம் வராத ஒத்துமை வந்து இந்த நாய்க்காக வந்திருக்குன்றதை நான் பாராட்டுறேன். உங்களுக்காக ஒரு ஸ்லோ கிளாப்ஸ். மற்றபடி வந்து இதனால் ஏதாவது பயன் இருக்கா நாட்டுக்கு அப்படின்னா பயன் கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, என்னுடைய டேக் என்ன இதில், இந்த நாய்களை அப்புறப்படுத்துறதில்ல. கடைசியில் அது இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அது வேறு விஷயம். நாய் தான் வந்து டாக் சுப்ரீமசியாக இருக்குது, இங்கே ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஐடியா என்னென்னா, அந்த நாய்களை வந்து கூட்டு போய்ட்டு வேறு ஒரு ஷெல்டர், ஒரு பவுண்டின்லாம் சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து அடைச்சிடணும், திரும்ப கொண்டு வந்து அதே லொக்காலிட்டியில் விடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோர்ட்டுடைய வார்த்தை. பட் அதுக்கப்புறம் நடைமுறைப்படுத்தப்படலை, அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னுடைய டேக் என்ன இதில் அப்படின்னா, கோர்ட் சொன்னது கரெக்டு தான். நாய்களை வந்து அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்தியிருக்கணும். அதை வந்து சென்னை, தமிழ்நாடு முழுக்க அல்லது மற்ற ஸ்டேட்லேயுமே வந்து அதை நடைமுறைப்படுத்தியிருக்கணும். இது ஏன் அப்படின்றதுக்கெலாம் நான் வந்து எழுதிலாம் வச்சுருக்கேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் எழுதிலாம் வச்சுருக்கேன், பார்த்து படிப்பேன் நான், ஓகேவா? அது மாதிரி எழுதிலாம் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் இதை வெறுமனை அப்புறப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு அப்படியே போனால் நல்லா இருக்காது. ஸோ என்கிட்ட ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் இருக்குது. அது ஏன்றதை நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா சில கேஸ் ஸ்டடீஸ்லாம் கூட பண்ணியிருக்கேன். வெக்கமாக இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கு. நான் வந்து இவ்வளோ எஃபர்ட்லாம் போட்டு ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா அதுக்காவது இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யணும் நண்பர்களே, ஓகேவா? இது ரொம்ப நிறைய டேட்டா ஆல்ரெடி பேசிட்டாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஒப்பீனியன்ஸை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் ரொம்ப மைனராக சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நியூசன்ஸ் வந்து நாய்களால் ஏற்படுத்தப்படுதா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுது தான். வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களும் இதுக்கு விதிவிலை கிடையாது. வீட்டில் வளர்க்கக்கூடிய நாயை சரியாக கண்ட்ரோல் பண்ணாமல் அது குலைச்சிக்கிட்டே கிடக்கும். அது வாக்கிங் கூட்டு போக மாட்டாங்க, அதுக்கு தேவையானதை செய்ய மாட்டாங்க. அந்த நாய்களாலேயும் நியூசன்ஸ் ஏற்படுது. அதே அளவுக்கு இல்லை, அதை விட கொஞ்சம் அதிகமாகவே கூட தெருநாய்களால் அந்த நியூசன்ஸ் வந்து ஏற்படுது, யாரும் மறுக்க முடியாது. ராத்திரி நேரம் குலைக்கிறது, அது பலர் டிஸ்டர்ப் பண்ணும். கொஞ்சம் ஹார்ட் பேஷண்ட்ஸாக இருக்கிறவங்க இல்லை சின்ன பசங்க, இவங்கெல்லாம் வந்து பெருவளவு டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ நான் சொல்கிறதுக்கு நிறைய கேஸ் ஸ்டடிஸ் வந்து இந்த நீயானா ஷோலேயே சொல்லிட்டாங்க. அங்கே அடித்து பொழந்துட்டாங்க, இது வேறு விஷயம். படவா கோபி வந்து அங்கே அவர் ஒரு பக்கம் வந்து கோபிநாத்திட்ட வந்து கலாய் வாங்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் சீரியல் ஆக்ட்ரஸு தெரிந்த முகங்கள் நிறைய பேர் இருந்தாங்க அந்த பக்கம். எல்லாருக்குமே வந்து பலத்த அடி தான். ஃபேஸ்புக்கில் வந்து ரைட்டப் போடுறவங்க, வீகன் நண்பர்கள், இப்படி எல்லா தரப்பு மக்களுமே வந்து கலெக்டிவாக ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்த்துக்கு அடி வாங்குற மாதிரி அடி வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினச்சது நியூசன்ஸ், இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ரெண்டாவது விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது வந்து சேஃப்டி. இந்த தெருநாய்களால் அதிகம் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா, இன்றைக்கி தேதியில் வந்து சாமானியர்கள் தான். நீங்கள் வந்து எடுத்துக்கோங்களேன், இப்போ நீங்கள் வந்து டெலிவரி பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே நாயால் தரத்தப்பட்டிருப்பாங்க, இல்லை நாயால் அவங்களுக்கு ஒரு த்ரெட் இருக்கும். இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கும். இதை தாண்டி
சாதாரணமாக ஒரு நைட் டியூட்டி போகிறவங்க, நைட் வாட்ச்மேனாக இருக்கவங்க, இல்லை நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வர்றவங்க, இப்படி எல்லாருமே இந்த நாயால் வந்து பாதிக்கப்படுவாங்க. இதெல்லாம் வந்து எலிட் மனநிலை உள்ள நண்பர்களுக்கு அது ஏனோ புரியறதே கிடையாது. இந்த நாய்க்கடியில் இல்லை நாய் தரத்தில் இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கே, அதை வந்து நம்ம இவங்க எப்படி அணுகுறாங்க, இல்லை இவங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத பற்றி அவங்க யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா காரில் போகிறவங்களுக்கு பெரும்பாலும் அந்த பிரச்சனைலாம் ஒன்றும் பெருசாக தெரியாது. நீங்கள் காரில் இருக்கும்போது இடியே விழுந்தாலும் தெரியாது. நம்ம வந்து பின்னாடி பைக்கில் கஷ்டப்பட்டு மலையில் நனைஞ்சிட்டு ஆரன் அடிச்சுட்டு வருவோம், முன்னாடி வந்து இளையராஜா பாட்டு போட்டு ஆஹா சூப்பர் பிளிஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை தனியாக இருக்குது. ஸோ பைக்கில் ரெகுலராக போகிற எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வந்திருக்கும். பைக்கில் நாய் திறத்திட்டு வரோம், நம்ம பைக்கை வண்டி விட்டோம்னா ஒன்று நம்ம அடிபடணும், அப்படி இல்லைன்னா எதிர்த்தாப்பில் வர்ற மேலே வண்டி விட்டு அவனை அடிக்கணும். ரெண்டுமே பிரச்சனை தான். நாய் ஓடிடும், அந்த இம்பேக்ட் இந்த மொமெண்ட் நடந்தால் நாய் ஓடிடும். நாய் காதலர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் எப்படி வர்றதில்லை அப்படின்னு நமக்கு தெரில. இல்லை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் கடி வாங்கிப்பேன், அப்போ கூட நான் அது மேலே கருணையாக இருப்பேன். அது என்னால் முடியாது பிரதர், அதுக்கு நான் ஆள் கிடையாது. அண்டு அடுத்ததான் நான் சொல்லணும்னு வந்து ஹைஜீன், பப்ளிக் ஹைஜீன் வந்து இதில் பெருமளவில் பாதிக்கப்படுது. நாய் வந்து குப்பையை கிளறது, இல்லை நாய் கழிவுகளை சுத்தப்படுத்த வேண்டிய சங்கட்டமான சுச்சுவேஷன் வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு வருது. எனக்கு என்ன புரியலன்னா, துப்புரவு பணியாளர்களுடைய வேலை வந்து நாய் கழிவுகளை க்ளீன் பண்ணுறதோ அல்லது பூனை கழிவுகளை க்ளீன் பண்ணுறதோ, அப்படி இல்லாட்டினா வந்து மாட்டு சாணியை க்ளீன் பண்ணுறதோ கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் சென்னையில் நாய் மாதிரி இன்னொரு பிரச்சனைனா மாட்டை பற்றி பேசினா வந்து பிரச்சனை பண்ணிடுறாங்க. அதனால் நிறைய பேர் பேசாமல் தவிர்க்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் இப்போ சென்னையில் இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான பல ஏரியாக்களில் கூட மாடு இருக்குது. நாயாவது ஹார்ன் அடித்தா போயிடும், மாட்டுக்கு அந்த குணமும் கிடையாது. நீங்கள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா தெருவில் நிறைய இடத்துல மாட்டு சாணி கிடக்கும் சென்னையில். அந்த மாட்டெலாம் யாரோ ஒருத்தர் வளர்க்குறது, அவர் அதை மேய்க்கிறதும் கிடையாது, சாப்பாடு வைக்கிறதும் கிடையாது, பாலை கறந்துடுவார், ஏதாவது அடிபட்டுச்சுனாலும் அப்படியே ரோட்டில் விட்டுருவார். இந்த மாட்டு சாணியை துப்புரவு பணியாளர்கள் ஏன் க்ளீன் பண்ணணும்? அவங்களுக்கு என்ன இது தலை விதியாக? இது நீ வளர்க்குற மாடு, அதுலேருந்து வர லாபத்தை நீ எடுத்துகிட்டு போகிற, அதுலேருந்து வர பாலை நீ வியாபாரம் பண்ணுற, வர்த்தகமாக்குற, அதுக்கு துப்புரவு பணியாளர்கள் ஏன் அதை க்ளீன் பண்ணணும்? உங்கள் வீட்டு குப்பையை நீ வெளியே போட்டுற, சரி ஓகே ரைட், அதுவே தப்பு தான், அதுவே பண்ணக்கூடாது. இப்போ இந்த கார்பேஜ் டிஸ்போசல் பேக்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆளுங்க ஓரளவுக்கு மாறிட்டாங்க, ஓகே. மாட்டு சாணி எதுக்கு அவங்க க்ளீன் பண்ணணும்? தெருநாய் கழிவு அவங்க ஏன் க்ளீன் பண்ணணும்? என்ன ஒர்க் அவங்களுக்கு இருக்குது, இல்லை எதனால அவங்க அதை பண்ணணும், என்ன ரீசனுக்கு அவங்க அதை பண்ணணும்? பாயிண்ட்டே இல்லையே. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பேர்டன் ஆகுது. அண்ட் நீங்கள் நைட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குப்பை தொட்டி மேலே ஒரு 10 நாய் 15 நாய் நிற்கும். உள்ளே பூந்து விளாண்டு செஞ்சு பிச்சு எல்லாத்தையும் வெளியே போட்டு குப்பை தொட்டியை கவுத்து விட்டு போயிடும். காலையில் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வரணும். இது எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? இது யாருக்காக நம்ம இதை பண்ணுறோம்? எதுக்காக வந்து ஒரு துப்புரவு பணியாளர் அல்லது அந்த தூய்மை பணியில் இருக்கக்கூடியவங்க ஏன் சம்மந்தமே இல்லாமல் ஒரு 10 நாய் சேர்ந்து கவுத்து விட்டதுக்கப்புறம் டபுள் வேலையை அதை பார்க்கணும்? என்ன ரீசன்? அவங்களுக்கு என்ன தலையெழுத்துதில்லை? அவங்களுடைய வேலை கலெக்ட் பண்ண குப்பையை கொண்டு போய் இன்னொரு இடத்துல போடுறதோ அல்லது ரோட்டில் இருக்க குப்பையை க்ளீன் பண்ணுறதோ தான். ஒரு நாய் 10 நாய் சேர்ந்து தள்ளி விட்ட குப்பையை க்ளீன் பண்ணுறது அவங்களுடைய வேலை கிடையாது. ஸோ இது சார்ந்த நோய், இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ். ஸோ இப்போ இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய சம் ஒதுக்குறாங்க அப்படின்னு இந்த ஷோலையும் நம்ம பார்த்தோம். அந்த நம்பர்ஸ்லாம் அவங்க சொன்னாங்க, திரும்ப நான் அந்த நம்பர் சொல்லி போர் அடிக்க விரும்பலை. அந்த நம்பர்ஸ்லாம் சொன்னாங்க. இது ஏதோ ஒரு வகையில் என்னோடய டேக்ஸ் மணி தான். நான் அதை வந்து ஒரு பெனிஃபிஷியலான வகையில் இந்த சமூகத்தில் வந்து பாதிக்கப்படுற செக்டார் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, மனிதர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இல்லைனா வந்து சமூகத்துக்கு தேவையான பல விஷயங்கள் முன்னெடுப்புகள்லாம் இருக்குது, அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஓகே. இந்த நாயை கொண்டு போய் நீங்கள் ஒரு ஷெல்டரில் வச்சு பாதுகாக்கிறீங்க, அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட் தேவைப்படுதுன்னா அது கூட நான் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா வந்து நம்ம தான் அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போக சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல அதுங்களை வச்சு பார்க்குறதுக்கு பராமரிக்கிற தேவையான செலவுகளை பண்ணலாம். நாயை கொண்டு போய் நீங்கள் ஒரு ஐசோலேட்டட் பிளேஸில் நீங்கள் வச்சுட்டீங்க, இப்போ அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுது. அந்த அமௌண்ட்டை பே பண்ணுறது எதுவும் தப்பு கிடையாது. ஆனால் அது இருக்கிற இடத்துல இருக்கும், இல்லைனா எலி அதிகமாயிரும், இல்லைனா குரங்கு அதிகமாயிரும். இதெல்லாம் வந்து இவங்க ஏதாவது ஸ்டடீஸ் அடிப்படையில் சொல்கிறாங்களா அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை. சரி ஓகே, உங்களுடைய கருத்துப்படியே வரேன். ஒரு ஸ்டடி அடிப்படையில் நீங்கள் கொண்டு வரீங்கன்னு வச்சுப்போம். நிகழ்ச்சியில் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, சூரத்தில் வந்து நாயெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் எலி அதிகமாகிடுச்சு அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு விஷயம், எலியை அணுகிற மாதிரிலாம் யாரும் நாயை அணுகிறதே கிடையாது. எத்தனை பேர் வந்து எலி வந்து ரொம்ப ஹியூமேனாக கொண்டு போய் ஏபிசி அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணி திரும்ப எடுத்து வந்து வீட்டு உள்ளே விடுறோம். எலிக்கு 3 மெத்தட் தான் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, இந்த மர ட்ராப் வைப்போம். அதில் எலி பிடிப்பட்டால் நேராக சென்னையில் இருக்கவங்க பெரும்பாலும் பீச் ஓரத்தில் இருக்கவங்க பீச்சுக்கு எடுத்துகிட்டு போய் விட்டுருவாங்க. கண்ணு முன்னாடியே காக்கா தூக்கிட்டு போயிடும். அதை இல்லை தண்ணியில் முக்கி சாவடிப்பாங்க. அது ஒரு தவறான மெத்தட், நான் அதை கரெக்டுன்னு சொல்லலை. அது ஒன்று பண்ணுவாங்க. அப்படியும் இல்லையா, விஷம் வச்சு விட்ருவாங்க. அந்த கேக்கிலே ஒரு டெக்னாலஜிலாம் இருக்குது. இதை தின்னா தண்ணி தாக எடுத்து எலி வெளியே போய் சாகும் அப்படிம்பானுங்க. வெளியே போய் எலி செத்து போயிடும். ஓகேவா, அது ஒரு டெக்னிக் இருக்குது. 3வது என்ன அப்படின்னா, அந்த கம் ட்ராப்பு. அதுவும் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், அது கொடூரமாக இருக்கும். கம் ட்ராப்ஸு எல்லார் வீட்லேயுமே யூஸ் பண்ணியிருப்போம். எலி மாட்டிக்கும், அது கொத்துயிரும் கொலையுரமாக இருக்கிறத பார்க்கும்போதே நம்ம கஷ்டமாக இருக்கும். அது ஒன்று 3 வழி இருக்குது. இப்படி தான் நாயை நம்ம அணுகிறோமா? நாய்க்கு இந்த மெத்தடில் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு வச்சிங்களேன், விஷங்கெல்லாம் வச்சு அடுத்த நாள் போலீஸ் தூக்கிட்டு போயிடுவாங்க, உள்ள ஜெயிலுக்கு தான் போகணும். அதுக்கப்புறம் நாயெல்லாம் யாரும் எலியை அணுகிற மாதிரிலாம் அணுகிறது கிடையாது. எலி வந்துடுமே, எலியை அப்புறப்படுத்துறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க.
பிளேக் கண்ட்ரோல் இருக்குது, அதை கார்ப்பரேஷன் பார்த்துக்கும். அதே மாதிரி தான் நாயும் கார்ப்பரேஷன் பார்த்துக்கிறது வில்லிங்காக வருது. அதை அனுமதிங்கன்னு தான் சொல்கிறோம். சரி, இப்போ நீங்கள் சொல்கிறபடியே வந்து சூரத்தில் வந்து எலி பாப்புலேஷன் ஷூட் அப் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறீங்கல்ல. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, இதை சிமுலேட்லாம் பண்ண வேணாம், சினாரியோவே இருக்குது. நாய் போயிடுச்சுன்னா எலி அதிகமாகிடும். அப்போ முதல்ல இதை கண்ட்ரோல் பண்ணுவோம். அப்போ முதல்ல எலி அதிகமானால் அதை எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறத யோசிப்போம். அப்புறம் நாயை தூக்கிட்டு போவோம், அவ்வளோதானே. இப்போ நீங்கள் சொல்கிறதுபடி ஒரு கூற்று இருக்குது அப்படின்னா அது நமக்கு தான் கண்ணு முன்னாடி இப்போ தெரிஞ்சிச்சுல, வயபிளாக வந்துருச்சுல்ல. ஓகே, நாய் போயிடுச்சுன்னா எலி அதிகமாகிடும். அப்போ முதல்ல இந்த அனிமல் எப்படி கண்ட்ரோல், இந்த பெஸ்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாயை தூக்கிட்டு போகிறோம், அவ்வளோதானே. இதை காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்க ஒன்றுமே இல்லை எலி அதிகமாகிடுச்சுன்னாலும் அதுக்கு இன்னொரு கவுண்டர் மெஷர் தான் எடுக்கணுமே தவிர, நாய் போயிடுச்சுன்னா எலி வந்துடும், குரங்கு அதிகமாயிரும். குரங்குடைய இடத்துல தான் நம்ம போய் ஆக்குபை பண்ணுறோமே தவிர குரங்கு நம்ம ஏரியாவுக்குள்ளே வர்றதெல்லாம் குறைஞ்சிருச்சு. நீங்கள் தமிழ்நாட்டில் குரங்கெல்லாம் ஒரு சில இடத்துல தான் இருக்குது. பாபநாசத்துக்கு போனால் பார்க்கலாம், ஏதாவது மலை கோவில்களுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். அதோட இடம் மலை கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல அதுங்க வாழுது. நம்ம தான் போய் சாமி கும்பிட்டு வரோம், இது பண்ணுறோம். குரங்கு ஊருக்குள்ளே வரலாம் ரொம்ப கம்மி. வடநாட்டில் அப்படி வருது அப்படின்னா அது அவங்க பிரச்சனை, அதை அவங்க அணுகுவாங்க. இல்லை நாடு முழுக்க நீங்கள் எடுக்கணுன்னீங்கன்னா நாய் பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது குரங்கை விட. இன்னொரு இதுவும் சொல்லிடுறேன் நான். நீ ஏன்னா நான் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி டேட்டாலாம் வேறு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சொல்லாமல் போயிட்டுன்னா எனக்கு மனசே கேட்காது. 2024 மட்டும் 54 ராபீஸ் டெத்து வந்து பதிவாயிருக்கு. மோஸ்ட் ஆஃப் தம் அசோசியேட்டட் வித் டாக் பைட். ஸோ 54 பேர் ரொம்ப கொடூரமாக இறந்துருக்காங்க. ராபீஸ்க்கு உங்களுக்கு தெரியும், ட்ரீட்மெண்ட் கிடையாது, மெடிசன் கிடையாது. மனதைரியம் உள்ளவர்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ராபீஸ் பேஷண்ட்ஸ்னு சும்மா யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். ஆனால் மனதைரியம் உள்ளவர்கள் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். ஆனால் அவ்வளோ கொடூரமாக இருக்கும் ராபீஸ். 2024 54 பேர் ராபீஸால் இறந்து போயிருக்காங்க. அந்த 54 பேரில் யாராவது ஒருத்தர் நம்மளை சார்ந்தவங்களாக இருந்தால் இவ்வளோ லெத்தார்ஜியாக நம்ம பதில் சொல்லுவோமா அப்படின்னா மாட்டோம். இதே மாதிரி நாய்களால் இன்னொரு பிரச்சனையும் ஏற்படுது. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு தனியார் டிவி சேனலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே நானே ஒரு நியூஸ் போட்டேன். சவுத் டிஸ்ட்ரிக்டில் ஏதோ ஒன்றுத்தில் திருநெல்வேலியோ இல்லை ஏதோ ஒரு பகுதியில் அந்த சவுத் ரீஜனில் தான் நாய் ஒரு 4-5 நாய் சேர்ந்து வீட்டுக்குள்ளே புகுந்து கோழியை தூக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபுட்டேஜ் நான் நியூஸில் போட்டேன். அது ரொம்ப அரிய வகை ஃபுட்டேஜ்லாம் இல்லை, நீங்கள் இன்டர்நெட் முழுக்க தேடினீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஒரு கேஸும் அந்த மாதிரி ரிப்போர்ட் ஆகிருக்கு. இதே வருஷம் 2025 வந்து மே மாதத்தில் காங்கேயம் பகுதியில் நாய்கள் பூந்து இந்த மாதிரி வந்து அங்கே உள்ள ஆடு மாடு கோழி இதெல்லாம் கடிச்சிருது. ப்ரொட்டஸ்ட்டில் இறங்கிடுறாங்க ஃபார்மர்ஸ்லாம். அவர் பெரிய பிரச்சனையாகுது. அதை வளர்க்குறவங்க மத்தியில் அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி, அப்புறம் கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ் அரசாங்கம் சேர்ந்த நிறைய பேர்லாம் வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்டை கொஞ்சம் காம் பண்ணி 6,000 rupees எதுக்கு ஆட்டுக்கு, அதுக்கப்புறம் செம்மறி ஆடுக்கெலாம் 6,000 rupees, சம் 500 600 கோழிக்குன்றதுக்கு கொடுத்து 200 சம்திங் ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணதுக்கப்புறம் தான் போச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆகஸ்ட் மாதம் கோர்ட் சொன்ன இதுக்கு அப்புறமே நிறைய பேர் வந்து பேச ஆரம்பித்தாங்க, இல்லை நாய்கள்லாம் நீங்கள் அப்புறப்படுத்தக்கூடாதுன்ட்டு. அப்போது வன விலங்குகள் மேலே ஆர்வம் இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் சென்னையில் ஒரு சர்டைன் டைமில் பார்த்தீங்கன்னா மான்லாம் சுற்றி தெரியும். இப்போ அந்த பாப்புலேஷன்லாம் இல்லை, குத்தும் வண்டியில் அடிபட்டுரும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் சென்னை அவுட்டரில் கொஞ்சம் ஒரு சில இடத்துல பார்க்கலாம், குப்பையை மேயறதுக்கெலாம் மான்லாம் வருது. இந்த மாதிரியான வைல்ட் லைஃப்பை பேக்காக சேர்ந்து டாக்ஸ் ஹண்ட் பண்ணுற கேஸுன்றது இந்தியா முழுக்க இருக்குது, சென்னையில் மட்டும் கிடையாது. இதை வந்து ரூரல் ஏரியாஸில் இருக்கவங்க ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. காட்டு பண்ணியை பிடிச்சிரும், முயலை பிடிச்சிரும், மானை பிடிச்சிரும். இந்தியா முழுக்க இந்த மாதிரியான கேசஸ் இருக்குது. இப்போ வனவிலங்குகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு இஷ்யூவாக அந்த ஃபெரல் டாக்ஸ் இருந்துகிட்டு இருக்குது. வளர்ந்த நாடுகளில் பல நாடுகள் இதை ரொம்ப தீவிரமாக கட்டுப்படுத்துகிறாங்க. காரணம் ரேபீஸ் மாதிரியான நோய் கட்டுப்படுத்துறதுக்கு. ரெண்டாவது வந்து இந்த நான் இப்போ லிஸ்ட் பண்ண இந்த நியூசன்ஸோ இல்லைனா சேஃப்டி இஷ்யூஸோ வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி 2 ரீசனுக்காக பல்வேறு ரீசனுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த நாயை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன் அப்படிப்பட்ட ஒரு வளர்ந்த நாடாக இந்தியா வரும் பொழுது இந்தியா அதை பண்ணக்கூடாது? ஏன் வந்து மற்றதுக்கெல்லாம் அந்த நாடு எக்ஸாம்பிள் காமிக்கிறீங்க? அங்கே பாருங்கள் ஊழல் இல்லை, அங்கே பாருங்கள் இது இல்லை, அங்கே ரியல் லைஃப்பில் வேறு நிறைய பிரச்சனை இருக்கா, ஜாதி இருக்காது, மத பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் காமிக்கவே மாட்டான். அதே மாதிரி இப்போ இந்த நாய் பிரச்சனை அங்கே எப்படி அணுகிறாங்கன்றதை பற்றி, மேலை நாடுகள் எப்படி அணுகிறாங்கன்றதை பற்றி பேசவே இல்லை. இது கம்யூனிட்டி நாய்கள், இது எங்களுடைய செல்ல பிள்ளைகள், திருடர்கள் வருவதை தடுக்கும் அப்படின்னா இப்போ பெர் கேபிட்டா கணக்கில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேல்குலேட் பண்ணி ஒரு பெர் கேபிட்டா இதில் ஒரு 1,00,000 பேர் இருக்காங்க. 1,00,000 திருநாயை நம்ம உற்பத்தி பண்ணிட்டோம் அப்படின்னா திருட்டே நடக்காதுன்றதை கவர்மெண்ட் பண்ணிட்டு போயிடலாமே. ஏன் வந்து இவ்வளோ போலீஸு, ஏன் இவ்வளோ பீட்டு, ஏன் பேட்ரோலு, விமன் போலீஸ், இதெல்லாம் தேவையே இல்லையே. அப்படி ஒரு ஸ்டடியும் கிடையாது, அப்படி ஒரு இதுவும் கிடையாது. தெருநாய் யார் வந்தாலும் குலைக்கும். நான் போனால் என்னை பார்த்து தான் குலைக்கும், நீங்கள் போனாலும் குலைக்காது. நம்ம எல்லாம் என்ன திருடிக்கிட்டா இருக்கோம்? அந்த மாதிரி கிடையாது. நாய் குலைக்குது அவ்வளோதான். வீட்டுக்குள்ளேயே வந்து சாப்பிட்டுட்டு தூங்குற திருடர்கள்லாம் இருப்பான், அடுத்த நாள் காலைல மாட்டிப்பான். அவனுடைய எம்மும் அப்படி இருக்கும். வீட்டிலே போய் போவான், சமைப்பான், சாப்பிட்டு தூங்கி மாட்டிப்பான். இப்போ தூக்கத்தினால திருட்டு தடுக்கப்படுது, தூக்கத்தினால் திருடர்கள் மாட்டிக்கொள்கிறாருன்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு முட்டாளாக இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து
இதுவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய பாயிண்ட் இருக்குது. இதனால் பேசுனா டாக் ஹேட்டர்ஸா நீங்கள்லாம் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே நாய் மேலே ஒரு அனுதாபம் இருக்குது. எல்லா மிருகங்கள் மேலேயுமே இருக்கும். அதே மாதிரி எனக்கும் இருக்குது. சும்மா சொல்லணும், இந்த வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம், பிராக் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காகலாம் இல்லை. நான் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணதில்லை. இப்போ நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு நாய் இருக்குது. நான் எப்போ வந்தாலும் வாலாட்டும், அது என்னை பார்த்து இது பண்ணும், விளாடும், சின்ன விளாடும், கிட்ட வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்க, அதெல்லாம் பண்ணும். 2 இயர்ஸ் முன்னாடின்னு நினைக்கிறேன், பயங்கரமான ஃப்ளட்டு, கிட்டத்தட்ட என்னோடய இடுப்பளவில் தண்ணி நிற்குது. இவர் நீந்தி வராப்பில், எங்கள் அப்பார்ட்மெண்ட் காம்பவுண்ட் உள்ள ஃபுல்லாக தண்ணி, இவர் நீந்தி வர அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்தது. பிடிச்சி வெளியே இழுத்து போட்டேன். நடுங்கிட்டு இருந்துச்சு. எங்கள் வீட்டில் ரேஷன் பொருள்லாம் இல்லை அந்த டைமில். ஆனாலும் எங்கள் அப்பா செருப்பால் அடிப்பாருன்னு தெரிஞ்சும் கொஞ்சோண்டு பால், ப்ரெட் இதெல்லாம் பால்லாம் சூடு பண்ணி கொடுத்தேன். அது இப்போ வரைக்கும் அது 2 வருஷம் முன்னாடி பண்ணால் நன்றியோடு இருக்குது. என்னையாவது பிஸ்கெட் பாக்கெட்டை தான் ரேராக போடுறது உண்டு. அதையுமே நான் கம்மி பண்ணிட்டேன். அந்த டாக்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபீட் பண்ணுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தெரிஞ்சவுடனே அதை நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். இந்த நாய் என்னை எப்போ பார்த்தாலும் விளாடும். ஒரு வேளை அது யாரையா ஒருத்தர் கடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ போய் அந்த நாய்க்கான அக்கௌண்ட் பண்ண முடியாது. இந்த நாய் என்னோட நாய் தான் அப்படின்னு யாருமே சொல்லுவாங்க. அந்த நிகழ்ச்சியிலே பேக் அடிச்சிட்டாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நாய் என்னை பார்த்தா விளாடும். நான் அதுக்கிட்ட போவேன், கொஞ்சுவேன், இதெல்லாமே பண்ணுவேன். அதை எடுத்துகிட்டு போய் இடத்துல அடைக்க போகிறான்னு எனக்கும் அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த நாய் யாரையா பாதிச்சுதுன்னு வச்சுங்களேன், அப்போ அதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்க மாட்டேன். எப்படி அதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்க மாட்டேனோ அப்படி அந்த நாயை அப்புறப்படுத்தினாலும் அப்போ போய் நான் போய் நிற்கக்கூடாது. இல்லை அந்த நாய் மற்றவங்கள கடிச்சா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றவங்க மட்டும் இந்த இஷ்யூக்காக பேசுங்க. கடைசியாக ஒரு சின்ன கதை மட்டும், அதை மட்டும் நான் சொல்லிட்டு அப்படியே வீடியோ முடிச்சுக்கிறேன். கதிரா பானு அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு கூட இல்லை, ஒரு பாப்பா, ஒரு 4 வயசு தான் இருக்கும் அதுக்கு. தேவாங்கரே அப்படின்ற பகுதி வந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். தேவாங்கரே அப்படின்ற பகுதி வந்து பெங்களூர் பக்கத்தில் இருக்குது, கர்நாடகாவில். ஸோ அங்கே வந்து வீட்டுக்குள்ளே அந்த பாப்பா விளையாடிக்கிட்டு இருக்குது குழந்தை. அப்போது தெருநாய் வந்து அதை கடிச்சிருது. சின்ன குழந்தை தானே, அதை வந்து கடிச்சிருது. அதால் தன்னை தற்காத்துக்க முடியல. உடனே சுற்றி இருக்கவங்களாம் வர்றாங்க, வந்து அந்த நாயையும் குழந்தையும் செப்பரேட் பண்ணி பாப்பாவை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ரொம்ப அதிர்ஷ்டவசமாக அந்த நாய் வந்து அந்த பாப்பா வந்து பொழைச்சிக்கிச்சு. அந்த நாய் கடியை தாங்கிட்டு அந்த பாப்பா வந்து பொழைச்சிக்கிச்சு. ஆனால் பயங்கரமான இன்ஜுரி. ரொம்ப சாதாரணமான ஒரு ஹம்பிளான ஃபேமிலியிலேருந்து வர்றது தான். அவங்க அப்பாலாம் பணக்காரர்லாம் கிடையாது. அது எப்படியோ அந்த குழந்தை பொழைச்சிக்கிட்டதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி வீட்டில் வச்சுருக்கிறாங்க. ஒரு 4 மாதம் அந்த குழந்தை வந்து, இது ஏப்ரல் நடந்துச்சு, இந்த வருஷம் ஏப்ரல் நடந்த இன்சிடென்ட் இது. ஸோ ஒரு 4 மாதம் அந்த குழந்தைக்கு வந்து பெருசாக எந்த விதமான எஃபெக்ட்டுமே அது காட்டலை. 4 மாதத்துக்கு அப்புறம் திடீர்னு தலைவலி, ஃபீவர், ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் பார்த்தா குழந்தை பிழைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. குழந்தை செத்து போச்சு. ஒரு 4 வயசு குழந்தை ஒரு 4 மாதமாக பெரிய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி செத்து போச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது டாக்டர்ஸ் சொன்னது டம்ப் ரேபீஸ். வெளியே பெருசாக சிம்டம்ஸ் இருக்காது, பட் உள்ளே வந்து ரொம்ப மோசமாக பாதிச்சிருக்கு அப்படின்னாங்க. அது எதனால் அப்படின்னா, அந்த 4 மாதத்துக்கு முன்னாடி நாய் கடிச்சதுனால தான். இந்த 4 வயசு குழந்தை நம்ம வீட்டில் ஒரு குழந்தையாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளுடைய எதிர்த்த வீட்டு குழந்தை, இல்லை நம்ம ரெகுலராக ஆஃபீஸ் காலேஜ் போகும்போது நம்மளை பார்த்து ஏதாவது ஒரு குட்டி பாப்பா சிரிக்கும்ல, அந்த மாதிரியான குழந்தை, இப்படி எந்த குழந்தையாக வேணால் இருக்கலாம். அந்த சுச்சுவேஷனில் ரேபீஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு நம்ம நினைப்போமா? இல்லை, தெருநாய்கள் பாவம், எலியாக தான் ஒழிக்கும், திருடனாக தான் ஒழிக்கும், நேரடியாக கடவுளால் பூமியில் பொத்துன்னு வந்து விழுந்தது தான் இந்த தெருநாய் அப்படின்னு சொல்லி நாம் வந்து தெருநாய்களுக்கு ஆதரவாக பேசுவோமா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு வீட்டு நாய் என்னை கடிச்சிருச்சு அப்படின்னா நான் வந்து அந்த நாய் ஓனர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். போலீஸ் வந்து அந்த நாய் ஓனரை கைது செய்வாங்க. எனக்கு தேவையான மெடிக்கல் அசிஸ்டன்ஸை கேட்டு பெறலாம் அவங்கக்கிட்ட. இல்லைனா நீதிமன்றம் அவங்களை எப்படி தண்டிக்கணுமோ அதை முடிவு செய்யும். தெருநாய் கடித்தா நான் யாரை குறை சொல்லுவேன்? தெருநாயை கட்டுப்படுத்த வேண்டியது, இல்லை அதுக்கிட்டேருந்து என்னை பாதுகாக்க வேண்டியது கார்ப்பரேஷனோட வேலை. அப்போ நான் கார்ப்பரேஷனை தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். கார்ப்பரேஷன் அரசாங்கத்தோட அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு பாடி. அரசாங்கம், கார்ப்பரேஷன் இது எல்லாமே வந்து நீதிமன்றத்துக்கு உட்பட்டது தான். இப்போ நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா இன்டைரக்டாக நான் யாரை ப்ளேம் பண்ணுவனோ அதை சார்ந்து தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ கார்ப்பரேஷன் தான் ப்ளேம் பண்ணுவேன், அவங்களுக்கு தான் அவங்க மூலமாக தான் அதை அப்புறப்படுத்தணும்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறாங்க. இப்போது தெருநாய் கடிச்சா நான் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்? இல்லை நான் யாரை வந்து அதுக்கு அக்கௌண்டபிளாக நான் வைப்பேன்? அதுக்கு ஏதாவது ஒரு பதில் இருக்கா இவங்ககிட்ட? என்ன நாய் கடிச்சிருச்சு, நாய் கடிச்சா போய் ஊசி போடு, அதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் என்ன பண்ணணும்னு தெரியும். நாய் கடிச்சா ஊசி போடணும்னு தெரியாத அளவுக்குலாம் முட்டாள் கிடையாதுங்க யாரும். யார் அது அக்கௌண்டபிள்? நான் தப்பே பண்ணலை, என்ன நாய் கடிச்சிருச்சுன்ற கேசஸ் ஆயிரக்கணக்கில் இருக்குது. தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது நாய்க்கடியில். ஃபர்ஸ்ட் பிளேஸ் மகாராஷ்டிரா, 2வது தமிழ்நாடு. 4 லட்சத்துக்கு மேலே கேசஸ் புக் ஆகிருக்கு போன வருஷம் மட்டும். ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் தோராயமாக நடக்குது. அதில் பாதி 2 லட்சம் எடுத்துங்க. 2 லட்சம் பேர் நாயால் கடிக்கப்படுற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்ததுன்னா அப்போ என்ன லெவல் ஆஃப் ஹைஜீனை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம்? கதிரா பானு மாதிரி நான் வந்து பல கதைகள் சொல்லிகிட்டே போகலாம். அதெல்லாம் வந்து வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு எலிட்டிசம் மனநிலையில் ரொம்ப சகஜமாக தெரியும், ரொம்ப சாதாரணமாக தெரியும். ஆனால் அது நம்ம வீட்டில் ஒருத்தராக இருக்கும்போது தான் வந்து நமக்கு வழி புரியும். கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த நாய் பிரியர்களில் பெரும்பாலானவங்க, நான் ஸ்டீரியோடைப் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, பெரும்பாலானவங்க வந்து சமூக பிரச்சனைகள்லாம் வரவே மாட்டாங்க. சமீபத்தில் என் வயசு இருக்கிற ஒரு பையனை தான் வந்து திருநெல்வேலியில் ஹார்ன் கில்லிங் பண்ணிட்டாங்க. அதுக்கெல்லாம் இவங்கெல்லாம் எந்த பேச்சுமே பேசியிருக்க மாட்டாங்க. இதையும் அதிகாண்ட ரிலேட் பண்ணுறேன், ஏன் தொடர்பு படுத்துகிறேன் அப்படின்னா,
சமூகத்தில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு நாயை காப்பாற்றுறேன்னு போராடுறது வந்து ரொம்ப அசட்டைத்தனமான ஒரு மழுமட்டைத்தனமான ஒரு காரியமாக நான் பார்க்குறேன்.